ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்டிபிளாக பேசுகிறேன். கும்பராசி வீண்பலி. என்ன சார் வீண்பலி? ஏற்கனவே நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை, பஞ்சாயத்து எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ மறுபடியுமா அப்படின்னா, இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் செவனேன்னு இருந்தாலும் உங்கள் மேலே குற்றச்சாட்டை வைப்பாங்க, திணிப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க, போட்டு தும்சம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இடத்துல வீண்பலி. செய்யாத தவறுக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய கும்பராசி அப்படின்றத எடுக்கிறோம். அதில் வீண்பலி எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது மனைவி, மக்கள், குடும்பம், மாமனார், மாமியார், இந்த இடத்துல தான் உங்களுக்கு பயங்கர பிரச்சனையை அது தரும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு சிரமம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? அண்ணன், அக்கா, தங்கச்சி, மாமியார், மாமனார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மச்சினிச்சி, இந்த மாதிரி இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கு இல்லையா? அங்கே தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் அவங்க உங்களை விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை இழுத்து விட்டு சந்தி சிரிக்க வைப்பாங்க. அப்போ கும்பத்துக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னா, இந்த கண்டினியூஷன் தான். அப்போ இதில் கும்பராசிக்குள்ளே இருக்கக்கூடியது, இதில் ரொம்ப அவமானத்துக்கு உண்டான கிரகமே என்னென்னா சேட்டன் தான். சனி அவமானத்தை கொடுப்பார். ஏன்னா அவர் கர்மகாரகன். அவர் எங்கே இருந்தாலும் அவமானத்தை கொடுப்பார். அதனுடைய வெளிச்சத்தை எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறது ராகு. அப்போ கேது. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் போன கான்செப்டில். சனி, ராகு, கேது இவங்க டார்க் பிளானட்ஸு எப்போவுமே அவமானத்தை கொடுத்து தருவாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், ராகு ஸ்டாண்டிங் இருந்தால் இவர் ராசி ஃபஸ்ட்டில் இருக்கார். அதுக்கப்புறம் இங்கே 2ல் இவர் இருக்கார், இவர் 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இந்த கிரகம் தான் வீண் பழியை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பணம் காணா போச்சுன்னா அதை எடுத்தவங்களே உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்போ எப்படின்னா, ஒரு அண்ணன் இருக்கார், ஒரு தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு நகை வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொருளை அவங்க எடுத்த பிறகு உங்கள் மேலே நீ தான் எடுத்திருப்ப, நீ தான் பார்த்தீங்கன்னா கல்பிரேட் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை சுமப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வீண் பழி வருங்களா? அப்போ அதை தான் இவங்க சுமந்துட்டு இருக்காங்க. அது வீட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வெளியில் போக்குள்ளேயும் பாருங்கள், நமக்கு கெட்ட பேர் வரும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு பேனா பேப்பர் தொலைஞ்சாலும் உங்கள் மேலே தான் வரக்கூடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாரும் அடிப்பாங்க. இதில் டார்க் பிளானட்ஸை ரூல் பண்ணும். நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இந்த ராகு மட்டும்தான் அதிகமாக ப்ளே பண்ணுவார். அதுக்கப்புறம் இங்கே சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்து பிரச்சனைகளை அதிகமாக கொடுப்பார். அப்போ நீங்கள் ஒன்று பேசக்குள்ள உங்கள் மேலே இன்னொரு பழியை சுமத்துவாங்க. அப்போ திருடன் அப்படின்ற பேரெல்லாம் நம்ம மேலே வருங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்குன்னா, இதை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அவுட் டு ஹேண்டில் அப்படின்னா, நிச்சயமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாண்டடாக நீங்கள் போயிட்டு முன்னாடி நிற்காதீங்க. அவங்க அந்த குற்றத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்கன்னா அந்த குற்றத்தை எப்படி நிரூபிக்கிறது மட்டும் பாருங்கள். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் போய் சண்டை போட்டிங்கன்னா, ஆமாம் நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போய்க்குள்ள அது பெரிய பஞ்சாயத்தாக மாறுங்க. இப்போ குடும்பத்துலேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடு, ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னா அந்த விஷயத்தை நீ அக்செப்ட் பண்ணிக்காது. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு நேரம் இல்லை இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஆஃபீஸ்லேயும் சரி, இந்த ஃபைலை நீ தான் சப்மிட் பண்ணணும், நீ தான் பண்ணணும், இந்த இரவுக்குள்ளே நீ இந்த வேலையை முடிச்சாகணும், ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப போட்டு அழுத்துவாங்க. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பொறுமையாக பண்ணுறேன் சார், எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலங்கள் குறைவாக இருக்குது, நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அப்போ அவாய்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ இந்த கிரகங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கணும். அந்த காலகட்டங்களில் 1 வருஷம் 2 வருஷம் அவமானத்தை கொடுக்கணும். அப்போ வீண் பழி வரணும். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான மனிதர்கள். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இப்போ இந்த மனிதர்கள் அத்தனை பேருமே பாருங்க ரொம்ப ஜென்யூனான பர்சனாக இருப்பாங்க. ஒரு பெண்மை ஆண்மை கலந்த மனிதராக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரராக இங்கே எடுக்கிறோம் சதயத்தை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மனசும் ஆணோட மனசும் கலந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் நல்லது பண்ணுறவங்கள தான் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்கள தான் பார்த்தீங்கன்னா தரக்குறைவாக பேசுவாங்க, தாழ்மைப்படுத்துவாங்க, சிறுமைப்படுத்துவாங்க. அப்போ இந்த இடத்துல வீண் பழி குற்றச்சாட்டை நிச்சயமாக வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்கள் பாருங்கள், கும்பராசியை போல் யாருமே கிடையாதுங்க அப்படி சொல்லி உங்கள் குடும்பத்திலே சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் எவ்வளோ பண்ணியிருப்பீங்க. தங்கச்சியை படிக்க வச்சுருப்பீங்க, தம்பிக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க. குடும்பத்தில் உள்ள அத்தனை சுமைகளும் உங்கள் முதுகில் போட்டு சுமந்து அப்படி கொண்டு போய் கோபுர கலசம் போல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிருப்பீங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பணமே இல்லைன்னா அவங்க லோன் போட்டு வீடு கட்டி கொடுப்பாங்க, இடம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்து மனிதர்கள் தான் இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பீப்புள் சொல்லுவாங்களே, அவங்க மனோபக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணும். என்கிட்ட பாக்கெட்டில் 10 பைசா இல்லைனாலும் மற்றவன் நல்லா இருக்கணும். தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த உறவுகளுக்கு தன்னுடைய சொந்த காசை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறவங்க கும்பராசி. ஆனால் அந்த கும்பராசிக்கு இப்போ உள்ள காலகட்டம் பாருங்கள், அப்படியே அது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, டோட்டலாக மறந்துடுவாங்க, போட்டு மெரின்னு மெரிப்பாங்க. அந்த மெரிக்கிறதுல தான் பாருங்கள் உங்களுடைய நேம் டேமேஜ் ஆகும். அப்போ இதில் வீண் பழி வந்தே தீரும்.
அப்போ இந்த வீண்பழி வராமல் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் யார் உங்களுக்கு உதவி பண்ணுவோம்? இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து போங்க. இப்போ ராகு நம்ம ஏற்கனவே போன பதிவில் சொன்னது தான். ராகு உங்களுக்கு அக்டோபர்லேருந்து ஒரு மாற்றத்தை தரப்போகிறான்னு சொல்லியிருந்தோம். ஸோ கேது ஆல்சோ இப்போ அக்டோபர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் வரும். அப்போ இந்த காலகட்டங்களில் இப்போ இருக்கிற 3 மாத காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருங்க, விழித்திருங்க, தனித்திருங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ இதில் வந்து அவிட்டம் சதயம் போராட்டாது. உங்களுடைய தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம் தற்பரை இப்போ எல்லா கிளாரிஃபிகேஷனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் நகர்ந்து போயிடலாம். கிரகங்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பொறுமையாக உங்களை ஹேண்டில் பண்ண வைக்கும். தியானம் அமைதியான முறையில் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு தான். அதை பண்ணிகிட்டே இருங்க. ஆன்மீக பயணத்தில் மேற்கொள்ளுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நாவடக்கம் இந்த இடத்துல நிச்சயமாக தேவைப்படுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லூஸ் டாக்கிங் விட்டு சண்டைக்கு வா பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீண் பழியை வந்து உங்கள் மேலே செலுத்துவாங்க. ஸோ தட் கும்பராசியை பொறுத்த வரைக்குமே இங்கே சாட்டன் ராகு அதிக ரூல் 2 கிரகம் தான். அப்போ 2 பேருக்குள்ள தான் போட்டி. இதை தான் இங்கே வந்து உங்களுக்கு தராங்க. அப்போ இதில் 2 பேரையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இது இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்குங்க. இப்போ 6லே ஒரு மறையிட்டோம், ஆனால் சனி பகவானை பார்க்குறார். அதுக்கப்புறமா கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வரக்குள்ள இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாயிடும். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு தான் இந்த பதிவு. நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். சதய நட்சத்திரம் கண்டிப்பாக தஞ்சாவூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. அவிட்ட நட்சத்திரம் முருகன் 6படி முருகன் பழமுதிர்ச்சோலை போயிட்டு வாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற குருஸ்தலம் அத்தனையும் போங்க. திட்டை, திரு ஆலங்குடி, திருச்செந்தூர். இந்த கும்பராசியில் உள்ளவங்க அத்தனை பேரும் போயிட்டு வாங்க. சிவனுடைய வழிபாடு பண்ணுங்கள். வீண்பழி குற்றச்சாட்டில் வந்து நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் இதுமே வாயுபுத்திர இதுமே தன்னும் ஹனுமந்த பிரச்சோதி சொல்லிட்டு வாங்க. நிச்சயம் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வளரும் எல்லாத்தையும் கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.